யாழ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குடமுழா. குடமுழாங்கிறது ஒரு அதான் அதுவும் சங்க காலத்தில் இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சிதம்பரத்தில் ஒரு குடமுழா இருக்குது ஆக்சுவலாக. பஞ்சமுக வாத்தியம், முழவுலேருந்து தான் குடமுழா வருது. ஸோ அது வந்து ஒரு இப்போ முழவு வந்து கேரளாவில் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதான ஒரு பஞ்சமுக வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூரில் ஒரு பெரிய குடமுழா இருக்குது. அங்கே இன்னும் அவங்க வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட டைரெக்டாக கற்றுக்க முடியல எங்களால். ஏன்? அதுக்கு கல்ச்சரல் ரீசன்ஸ், சோஷியல் ரீசன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ குடமுழா வந்து தருண் வந்து ஃபஸ்ட்டு யாழ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பித்து முதல் குடமுழாவை மண்ணில் தான் செஞ்சான். ஸோ மண்ணில் செஞ்சுட்டு கயிறு தான் அதில் கட்டினா முதல்ல. ஆனால் அது வந்து ஃபார்மாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சவுண்டாக பயங்கர குடமுழாவோட சவுண்டு வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் சவுண்டாக ஒன்று இருக்கும். அந்த ரிவர்ப் வந்து ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதில் என்ன அழகாக இருக்குன்னா, நடுவில் இருக்கிறது வந்து ரொம்ப பேஸியான சவுண்டாக இருக்கும். சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு ட்ரெபிளுக்கான சவுண்டு மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே தனித்தனி நொட்டேஷன்ஸாகவும் கேட்கும். நடுமுகம் சுற்றி இருக்கிற 4 முகத்தில் வேறு வேறு நோட்ஸ்லாம் கேட்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அதோட எவல்யூஷன் என்னவாச்சுன்னா, கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் மாடர்னைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இப்போ குடமுழா வந்து ஆக்சுவலாக பெருசாக இருக்கும், 200 கிலோ இருக்கும், வெண்கலத்தில் செஞ்சுருப்பாங்க, ஹெவியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணோன்னா அதை சின்ன சைஸில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதுவும் ஹெவியாக இருந்துச்சு மண்ணில் பண்ணும்போது. ஸோ திரும்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை பிராஸில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான மாடர்னைசேஷன் தொடங்க. யாழ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சவுண்டு கேட்கல, மைக் வச்சா தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மைக் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ரொம்ப ஏன்னா ரொம்ப இப்போ கிட்டாரில் வர சவுண்ட் கூட அது வராது, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள பிக்கப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ப்ளக்இன் பண்ணி நம்ம வாசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான மாடர்னைசேஷன்ஸ் தொடர்ந்து போய் இன்ஸ்ட்ருமெண்ட் எவால்வ் ஆகிட்டே இருக்குது.